கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 91, 14, 15, 16 இந்த 3 வார்த்தைகளையும் கர்த்தர் நமக்கு இந்த மாதம், இந்த வருஷத்தின் கடைசியில் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். வாசிக்க கேட்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. 8 ஆசீர்வாதங்கள். நான் அவனை விடுவிப்பேன். முதல் ஆசீர்வாதம், நான் அவனை விடுவிப்பேன். இரண்டாவது ஆசீர்வாதம், நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இரண்டாவது. மூன்றாவது, நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நான்காவது ஆசீர்வாதம், நான் அவனோடு இருப்பேன். ஐந்தாவது ஆசீர்வாதம், நான் அவனை தப்புவிப்பேன். ஆறாவது ஆசீர்வாதம், நான் அவனை கனப்படுத்துவேன். ஏழாவது ஆசீர்வாதம், நான் அவனை திருப்தியாக்குவேன். எட்டாவது ஆசீர்வாதம், நான் அவனுக்கு காண்பிப்பேன். ரட்சிப்பை காண்பிப்பேன் இருக்கு, நான் ஆசீர்வாதமாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் அவனுக்கு காண்பிப்பேன். 8 ஆசீர்வாதம். இந்த மாதம் நம்ம சுதந்திரிச்சிட்டு தான் 1ஆம் தேதிக்குள்ளே நுழையணும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் அவனை விடுவிப்பேன். நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நான் அவனோடு இருப்பேன். நான் அவனை தப்புவிப்பேன், அவனை கவனப்படுத்துவேன், அவனை திருப்தியாக்குவேன், அவனுக்கு காண்பிப்பேன். 8 விதமான ஆசீர்வாதங்களை ஒரு 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 தேவ மனிதன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எழுதுகிறார். எவ்வளோ ஆசீர்வாதமாக ஆண்டவர் அவரை எழுத வைக்கிறார் பாருங்களேன். இல்லை, ஒரு மோசையை கொண்டு கர்த்தர் இந்த ஜபத்தை எழுத வைக்கிறார். 8 விதமான நன்மைகள். நான் இந்த 8 ஆசீர்வாதமும் பல தேவ மனிதர்களுக்கு பொருந்ததோ இல்லையோ, யோசுவாவுக்கு அப்படியே பொருந்தியது. யோசுவாவை தான் ஆண்டவர் விடுவித்தார். அவன் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தவன், ஸ்லேவாக இருந்தவனை சன்னா கர்த்தர் மாற்றினார். அடிமைத்தனத்தில் இருந்த அவனை கர்த்தர் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி விடுவித்தார். 2வது, உயர்ந்த அடைக்கலத்தில் தேவன் வைத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உயர்ந்த அடைக்கலம் அப்படின்னா ஒரு பெரிய ஆபத்தே இல்லாத இடம். அடைக்கல பட்டணம் என்பது, ஆமாம், ஒரு ஆபத்து வரும்போது அங்கே போய் இருந்துட்டு அவனை கொல்ல தேவையில்லை. பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் அடைக்கல பட்டணம் என்பது ஒரு பிரச்சனை, போராட்டம் வந்துட்டுன்னா அடைக்கல பட்டணம்னு ஒன்று இருக்கும். பட்டணத்துக்கு வெளியே அவனை யாராவது கல்லறிய வந்தால் அவன் அங்கே போய் இருந்துட்டு அவன் மேலே கல்லறிய தேவையில்லை. யாராவது கொலை பண்ண வந்தால் ஓடி போய் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே போய் உட்காந்துட்டு அவனை கொலை செய்ய முடியாது. ஒரு குஷ்டரோகி வியாதியாக இருந்தால் அவனை ஆசாரியன் போய் அடைக்கல பட்டணத்தில் போய் இருன்னு சொன்னால் அங்கே போய் அவன் சுகமாகிற வரைக்கும் இருக்கலாம். அப்போது ஒரு பாதுகாப்பான இடம்தான் அடைக்கல பட்டணம். இப்போது யோசுவாவுக்கு உயர்ந்த அடைக்கலம் அப்படின்னா என்ன? நான் பார்த்த வரைக்கும் யோசுவாவுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம் என்ன? அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்த ஒரு வாலிபனாக இருந்தான். அவனுக்கு அதுதான் ஒரு பெரிய பாதுகாப்பாக கர்த்தர் வைத்தார். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். யோசுவா எப்பெல்லாம் ஜெபித்தாரோ, யோசுவா கடந்த நாட்களில் கூட தம்பி நானேஸ் பேசும்போது அவன் கர்த்தரோடு பேசி முடித்த பின்பு சூரியனே கெபியோன் மேலும் சந்திரனே ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மீதும் தரித்து நெல் என்று சொன்னபோது கர்த்தர் இம்மீடியட்டாக அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஒரு இரவை கர்த்தர் பகலாய் மாற்றினான். நான் அவனை தப்புவிப்பேன். எத்தனையோ சத்துரு, 31 ராஜாக்கள், 7 ஜாதிகளையும் யுத்தம் பண்ணி ஜெயித்து
ஆண்டவர் அவனை பல விதத்தில் கர்த்தர் தப்புவித்தார். நான் அவனை கனப்படுத்துவேன். உபாகம் 31:7, யோசுவா 3:7, யோசுவா 4:14 எல்லாவற்றிலும் கர்த்தர் யோசுவாவை கனப்படுத்தினார். நான் அவனை திருப்தியாக்குவேன். என்ன திருப்தி? யோசுவா 1:4-6 உன் கையை இந்த தேசத்துக்கு நானே உன் கையை வச்சே உனக்கு பங்கிட்டு கொடுக்கும்படி செய்வேன். நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. இவர்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நீதான் பங்கிட்டு கொடுப்பாய். யோசுவா 18 யோசுவா 21 எல்லாவற்றிலும் இவன் தான் பங்கிட்டு கர்த்தர் அவனை திருப்தி அடைய பண்ணினார். சொல்றான், நானும் என் வீட்டாரும் வென்றார். கர்த்தரையே சேவிப்போம். ஆராதனையில் திருப்தி, பங்கிட்டு கொடுக்கிறதுல திருப்தி, சுதந்தரிச்சதுல திருப்தி. கர்த்தர் யோசுவாவை கொண்டு சுதந்தரிக்க பண்ணி திருப்தி அடைய பண்ணினார். நான் அவனுக்கு ரட்சிப்பை காண்பிப்பேன். எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனுக்கு காண்பித்தார். விடுதலையை காண்பித்தார், ஆண்டவருடைய பிரசன்னத்தை காண்பித்தார், யோர்தான் பிரிகிறதை காண்பித்தார், செங்கடல் பிரிகிறதை காண்பித்தார், எரிகோ விழுகிறதை காண்பித்தார், வனாந்திரத்தில் வழி நடக்கிறத காண்பித்தார். எல்லாவற்றையும் கண்கள் கண்டது. கடைசியில் வாக்குத்தத்தத்தை மோசே பார்க்க முடியல. அவன் தூரத்திலிருந்து பார்த்தானே தவிர சுந்தரிக்க முடியல. உண்மையான ரட்சிப்பை கண்டான். அவன் மோசேயின் ஊழியக்காரனாய் இருந்தவனை யோசுவா 1:1-2 24 வாசித்தா கர்த்தருடைய ஊழியக்காரனாய் கர்த்தர் அவனை மாற்றி காண்பித்தார். இந்த 8 வார்த்தையும் யோசுவாவுக்கு பொருந்தும். இந்த மாதம் நான் உங்களை சொல்கிறேன், இது யோசுவாவும் உடனே சுதந்திரிக்கிறது நமக்கு உடனே நம்ம கூட இது ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ திரும்பியும் கர்த்தர் நம்ம மேல் அந்த கிருபையை வைக்கிறா. இந்த மாதம் ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவா. இந்த மாதம் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பா. இந்த மாதம் உங்கள் கண்கள் காணும். இந்த மாதம் உங்களை விடுவிப்பா. இந்த மாதம் உங்களோடு கூட இருப்பா. உங்களை தப்புவிப்பா. ஆமென் சொல்லுங்க. உங்களை கனப்படுத்துவார், எல்லாவற்றிலும் திருப்தியாக்குவார், உங்களுக்கு ரட்சிப்பை காண்பிப்பார், நன்மையை காண்பிப்பார், விடுதலையை காண்பிப்பார், ஆசீர்வாதத்தை காண்பிப்பார். எதெல்லாம் பார்க்கணும்னு நீங்கள் ஆவலோடு இருக்கீங்களோ, இந்த இயர் எண்ட் பிஃபோர் என்டர்ட் இன் த நியூ இயர் உங்கள் கண்கள் எல்லாவற்றையும் காண்கும், பார்க்கும், உயர்த்துவதை, கனப்படுத்துவதை, திருப்தியாக்குவதை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா, ஆமென். ஆனால் ஆண்டவர் ஒரு பெரிய நிபந்தனைலாம் ஏன் சில நேரம் ஆண்டவர் கண்டிஷன் அப்ளைன்னு போடுறாரு? ஏன் சில நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு சொல்கிறாரு? ஏன் சில காரியத்துக்கெல்லாம் சில காரியம் நீ செய்ப்பா, இதை ஒப்பு கொடுப்பா. எவர் தானே பிரிகிறீங்களா? உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. உங்கள் வஸ்திரங்களை தோய்த்து உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கு நாளைக்கு உங்கள் மடியில் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. நாளை மறுநாள் உங்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை அற்புதங்களை செய்வார். ஒரு காரியத்தை தேவன் எப்போவுமே சொல்லும்போது, ஆபிரகாமே நீ தேசத்தை, இனத்தை, தகப்பன் விட்டு வெளியே வா, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். நீ இங்கேயே இரு, எகிப்துக்கு போவாத, இங்கே இருந்தீன்னா உன்னை பஞ்சதேசம்னாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை 100 மடங்கு பலனை தருவேன். எல்லாத்துக்குமே கண்டிஷன் அப்ளை இல்லை. ஒரு எக்ஸாம் போடுறாரு. எப்பயுமே ஒரு எக்ஸாம் இல்லாமல் பாஸ் பண்ண முடியாது. ஒரு டெஸ்ட் இல்லாமல் ரிசல்ட் கிடையாது. ஆமாம், ஜெயம் இல்லை, மதிப்பு இல்லை. அப்படின்னா நான் இப்படி பார்க்குறேன், வாக்குத்தத்தத்துக்கும் ஆண்டவர் ஒரு மதிப்பு வச்சிருக்கிறாரு, வேல்யூ வச்சிருக்கிறார். இந்த வேல்யூவை நம்ம கையில் கர்த்தர் கொடுக்குறாருன்னா நம்ம அதை மதிக்கணும்ல, நமக்கு மதிப்பு தெரியணும்ல. மதிப்பு தெரியணும். அந்த மதிப்பு தெரியறதுக்கு தான் சில காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்கிறார். வாலண்டியராக ஆண்டவர் எதையுமே புகுத்துகிறவர் அல்ல. வேல்யூ தெரியணும். என் பிள்ளைக்கு நம்ம ஏன் சின்ன பிள்ளைங்களுக்கு சில காரியத்தை கையில் கொடுக்குறது, மதிப்பு தெரியாது இந்த பிள்ளைக்கு, அதனால நம்ம கொடுக்கறது இல்லை. ஒரு ஸ்டேஜ் வருது. ஆமாம்,
அப்போது சில காரியத்தில் ப்ராக்டிஸ் தேவைப்படுது, சில காரியத்தில் பிரயாசப்பட வேண்டியிருக்கு, சில காரியத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டியிருக்கு, சில காரியத்தில் விட வேண்டியிருக்கு. பல விஷயத்தை தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஏன்னா கொடுக்குற ஆசீர்வாதத்தினுடைய மதிப்பு நமக்கு தெரியணுன்ட்டு. இல்லைன்னா தெரியுமா? சரி, இப்போ 3 ஆசீர்வாதம். உண்மையான அன்பு, சொல்லுங்க. உண்மையான அறிவு, உண்மையான அவரை கூப்பிடுதல், 3 காரியம். இப்போ 8 ஆசீர்வாதம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆண்டோட்ட இருக்கிறது 3 தான். உண்மையான அன்பு இருந்தால் போதும், உண்மையான அறிவு இருந்தால் போதும், உண்மையாக அவரை தேடினா போதும். இந்த 3 செஞ்சாலே போதும். இப்போ நான் ஒன்று தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். உண்மையான அன்பு. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியா நான் அவனை விடுவிப்பேன். அவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். அவன் என்னடா ரொம்ப நேசிக்கிறதுனால இந்த 8 ஆசீர்வாதத்தையும் நான் அவனுக்கு தாரேன் அப்படிங்கிறார். அப்போ வாஞ்ச, அன்பு, பிரியம், ஸ்நேகம், நேசிக்கிறது. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம், இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சை. எது இருக்கு? சர்ச்சு மேல என்ன இருக்கா அவனுக்கு? தாவீது வாஞ்சையினால நான் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்து வைத்த அனைத்தும் தவிர எனக்கு சொந்தமான பொண்ணு வெள்ளி என் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய ஆசை சர்ச்சு மேல. சர்ச்சுன்னா எனக்கு போதும், சபைன்னா எனக்கு இவ்வளோ இஷ்டமா இருக்கு. சபை மேல ஒரு வாஞ்சை. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வாஞ்ச வரமாட்டுக்கு. எப்படா நேரம் கிடைக்கும், எப்படா நான் குடும்பமாக சர்ச்சுக்கு போவேன்னு எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கு. சர்ச்சுக்கு வந்தாலே ஒரு சந்தோஷம் வருது பிரதர். வாஞ்சை. என்னது? அப்போ வாஞ்சை. தாவீது சொல்றான், நான் ஆலயத்தின் மேல இருக்கிற வாஞ்சைனால, அன்புனால என்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா ஏற்கனவே சவதரித்து வச்சிருக்கேன், அது போக எனக்குன்னு சொந்தமா வச்சிருக்கேன் பாருங்க, பொண்ணு வெள்ளி என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று நான் கொடுக்கிறேன். சங்கீதம் 84:2 பாருங்களேன். என் ஆத்மா ஆலயத்தின் மீது ஒரு வாஞ்சை. 2வது, என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மீது வாஞ்சையும் தவணமாய் இருக்கிறது. என் ஆத்மா எப்படி இருக்கான்? அவனுக்கு ஒரு வாஞ்ச சபை மேல, இவன் ஆத்மாவே எப்படிதான் இருக்கு? எது மேல? ஆலய பிரகாரங்களின் மீது. அதனாலதான் என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை எப்போதும் நோக்கி கம்பீர சத்தமிட்டு கொண்டே இருக்கிறது. ஏசப்பா ஏசப்பா அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்கு ஓட வருது. எதுக்கு? செவ்வாய்க்கிழமையும் வர தோணுது, சாட்டர்டேயும் வர தோணுது, வெள்ளிக்கிழமையும் வர தோணுது, வியாழக்கிழமையும் வரலாம் பைபிள் ஸ்டடிக்கு. ஏன் தோணுதுன்னா, சர்ச்சுக்கு போனால் நல்லா இருக்கு பிரதர். ஏன் நல்லா இருக்குன்னா வாஞ்சை. சங்கீதம் 119:40 பாருங்க. இதோ உம்முடைய கட்டளைகளின் மேல் வாஞ்சியாயிருக்கிறேன். எதன் மேல? உம்முடைய பிரமாணம், உம்முடைய கட்டளை, இது எனக்கு ரொம்ப பிடிக்குது, ரொம்ப நேசிக்கிறேன்னா அப்படிங்கிறாரு. உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா. அது மேல ரொம்ப வாஞ்சியா இருக்கு அப்படிங்கிறாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். எதன் மேல வாஞ்சையாயிருங்கன்றாரு? வசனத்தின் மேல. அதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 17:11 போட்டிருக்கு. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டு எதை? வசனத்தை. வசனம் தியானிக்கிறது அவங்களுக்கு இன்பமாக இருக்குது, வசனத்தை வாசிக்கிறது அவங்களுக்கு ஆசையாக இருக்குது. பைபிள் எடுத்தாலே நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஸ்மித் விக்கில்ஸ்வர்த்தை குறித்து சொல்லியிருக்கிறேன். த மேன் வித் ஒன் புக்.
த மேன் வித் ஒன் புக், ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த். கையில் அப்படியே வச்சிருப்பார். பிரசங்கம் பண்ணிட்டு டக்குன்னு பைபிள் எடுத்துட்டு ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு டக்குன்னு பேசுவார். நடந்து போயிட்டு இருப்பார், பைபிள் எடுத்து வாசிப்பார். சாப்பிட்டுட்டு இருப்பார், பைபிள் எடுத்து வாசிப்பார். ஒவ்வொரு டைம் வாசிக்கிட்டே இருப்பார். அவர் பைபிளை தவிர வேற ஒன்றும் படித்ததே கிடையாது, ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த். அப்போ என்ன எப்படி இருக்கணும்? வாஞ்சை, வசனத்தின் மீது வாஞ்சை, சபையின் மீது வாஞ்சை, ஆலய பிரகாரங்களின் மீது வாஞ்சை, கட்டளையின் மீது வாஞ்சை. என்கிட்ட அன்பா இருந்தா நான் உன்னை விடுவிப்பேன். எதுலெல்லாம் வாஞ்சை, எதுலெல்லாம் அன்பு கூறணும் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. சில வார்த்தைகளை உங்களோட பேசுறேன்னு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். நம்ம அவரை நேசிக்கிறோம் பாருங்க, வாஞ்சியா இருக்கிறோம் பாருங்க. அவரை நம்ம பார்க்கல, நம்ம மாம்ச கண்ணால இன்னும் என்ன செய்யல, பார்க்கல. ஒரு நாள் பார்க்க போறோம், அதுக்காக வாஞ்சியா இருக்கிறோம். ஆனால் அவரை நம்ம நேசிக்கிறோம். அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுக்குமா இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. ஹல்லேலூயா. அன்பு கூறுகிறவர்களுக்கு பாருங்களேன், ஆண்டவர் நான் அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவர் என்னை விடுவிக்கிறார். எப்ப விடுதலை வரும்? நான் அன்பு கூறுறேன். அவரை பார்க்கல, அவர் எப்படி இருப்பான்னு தெரில, ஆனாலும் நான் அன்பு கூறுறேன். இந்த அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு தான் மெய்யான சந்தோஷத்தை கத்த தருவா. சந்தோஷம்னு ஒன்று வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், விடுதலை சந்தோஷமாக வந்துடும். குடும்பத்துக்குள்ள என்ன வேணும்? மெயினாக என்ன தேவைப்படும் அதிகமாக? சந்தோஷம், சமாதானம். அப்போது வீட்டில் ஒரு ஃபேமிலியில் மெயின் என்ன வேணும்? சந்தோஷம், சமாதானம் வேணும். இந்த சந்தோஷம் சமாதானம் எப்போ வரும் அப்படின்னா, நான் ஒரு இடத்துல அன்பு கூறுகிறபடியா. இயேசு எவ்வளவு நான் அவரை காணாமல் இருந்து அன்பு கூறுகிறபடினா, நீங்கள் இயேசப்பாவை ரொம்ப நேசிச்சு பாருங்க, வீட்டில் சந்தோஷம் சாலிடாக வந்துடும். சந்தோஷத்துக்காக வேற எங்கேயும் போய் அலைந்து தெரிய வேண்டியவில்லை. வாருங்கள், உங்களுக்கு சந்தோஷம் இவ்வளோ ரூபாவில் கொடுக்கப்படும் பல பேர் போடுறான். அங்கெல்லாம் சந்தோஷம் கிடைக்காது. மெய்யான சந்தோஷம் எங்கே கிடைக்கும்? பாட்டு பாடினா வருமா? சினிமா பார்த்தா வருமா? தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டோட்டனே ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன் இல்லை அன்பு. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும், தேவனிடத்தில் ஒருத்தன் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் சொல்றாரு, நீ பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். அப்போ நான் அவரிடத்துல வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவர் என்னை விடுவிப்பார் என்றால், நான் அவர் அன்பு கூர்ந்தாதான் அந்த சந்தோஷம் வரும். நான் அன்பு கூறுறேன்னு சொல்லிட்டு என் சகோதரனை பகைச்சிட்டு இன்னும் நான் பொய்யனா இருந்தேன்னா எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? How is it possible? எனக்கு எப்படி ஏன் விடுதலை வரல? ஏன் குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இல்லை? ஏன் இன்னும் ஒரு விடுதலை இல்லாத ஒரு ஜீவி? ஏன்னா கண்ட சகோதரனை நேசிக்க முடியல. காணாத சகோதரனிடத்தில் எப்படி தேவனிடத்தில் அன்பு கூற முடியும்? கண்டாலேயே நம்மளால் நேசிக்க முடியல, பகைக்கிறோம், மூஞ்சி தூக்கிட்டு போகிறோம். நம்ம ஊருக்கே உபதேசம் பண்ணுவோம், ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஆளை நேசிக்க முடியாது. சில நேரம் வலது கருத்தை ஒரு நிமிஷம் உயர்த்துங்க. அப்படி யாரையாவது நேசிக்க முடியாத ஆள் இருந்தால், இன்றைக்கி சில ஆள் மேலே கசப்பு, கோபம், வைராக்கியம், எரிச்சல் இருந்தால், இன்றைக்கி ஒரு நிமிஷம் ஆண்டவரே நான் அன்பு கூறுகிறேன்னு சொல்கிறேன், உண்மை அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடி நான் விடுவிப்பேன். ஆனால் அன்பு கூறுகிற நான் இன்னும் சிலரை நேசிக்க முடியல. காண்கிற சகோதரனை, சகோதரிய, குடும்பத்தை, யாரோ ஒருவரை இன்னைக்கு எனக்கு அந்த இருதயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க.
ஆமென். அல்லேலூயா. இப்போ மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது தெரியுமா? இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியல. ஒரு எஜமான் இருக்கான், அவன்கிட்ட ஒரு வேலைக்காரன் இருக்கான். அவன் கடன் பட்டுட்டான். எஜமான் சொல்கிறான், நீ கடனை உடனே தீருன்னு சொல்கிறான். இருக்குல்லப்பா, ஆமாம் தீருன்னு சொல்கிறான். நீ கட்டி தீக்கணும் உடனே எனக்கு அதுக்குரிய பலன் இல்லை, சம்பாத்தியம் இல்லைன்னு சொன்ன உடனே எஜமான் என்ன செய்கிறான்? மன்னிச்சிட்றான். கரெக்டாக சிம்பிளாக சொல்லுவோமே, மன்னிச்சிட்றான். மனமறையும் மன்னிச்சிட்றான். இந்த பாஸு வா என் கடனை மன்னிச்சிட்டாருன்னு போய்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டி வேலை இவர்கிட்ட கடன் வாங்கின ஒரு பாஸ் வராப்புல, அதுவும் கொஞ்சம் கடன் தான் நான் தர முடியல, எனக்கு கையில் அந்த மாதிரி திராணி இல்லைன்னு ஒன்று பிடிச்சி கொண்டு போய் எங்கே கொண்டுறான்? காவலில் போடுறான். இதை அறிஞ்சு அவனுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது, ஏற்கனவே பெரிய கடனை மன்னிச்சவனுக்கு, ஏண்டா நான் உன் கடனை மன்னிச்சிருக்க, நீ அவன் கடனை ஏன் நிற்காம போயிட்ட, நீ இறங்க வேண்டாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவனை எங்கே கொண்டு போட்டான்? உபாதிக்கிறவன் இடத்துல போட்டான். 35ஆம் வசனத்தை வாசியேன். நீங்களும் அவனவன் எல்லாம் சொல்லிட்டு நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்புதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனான். இந்த மன்னிப்பு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சகோதரனை அன்பு கூர்ந்தாதான் இந்த மன்னிப்பு வரும் என்று பரமபிதா உங்களுக்கு இப்படி செய்வார். நீங்க மன்னியாமல் போனாலும் நம்மளையும் எங்க தான் போடுவாரு? நம்ம அவ்வளவு சேட்டையை கொடுத்துட்டு அடுத்த ஆள் சேட்டை கொடுக்குற போது நம்ம ஏதோ பயங்கர நீதிமான் மாதிரி பேசிட்டுலாம் இருக்கக்கூடாதுன்னு. மிஸ்டேக் அங்கங்கே வந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேமிலியில் அதை செய்யுங்க, மனைவிட்ட அதை செய்யுங்க, புருஷன்ட்ட அதை செய்யுங்க, பிள்ளைகள்கிட்ட செய்யுங்க. நம்ம கரெக்டாக இருந்தால் தானே பிள்ளைங்கள் கரெக்டாக இருக்கும்பா. நீங்கள் ஜெபம் பண்ணால் தானே பிள்ளைகள் ஜெபம் பண்ணும். பெற்றோர் முட்டி போடுறத உங்கள் பிள்ளைகள் பார்த்தா தானே உங்கள் பிள்ளைகள் முட்டியை போடும். நீங்கள் ஜெபம் பண்ணி ஆவியில் அந்நிய பாஷை பேசுகிறத பார்த்தா தானே உங்கள் பிள்ளைகள் அந்நிய பாஷை பேசும். நீங்கள் கணவன் மனைவியும் சண்டை போடாமல் இருந்தால் தானே பிள்ளைகள் சண்டை போடாமல் இருக்கும். நீங்கள் மற்றவங்கள பற்றி தப்பாக பேசாமல் இருந்தால் தானே உங்கள் பிள்ளைகள் மற்றவங்கள தப்பாக பேசாமல் இருப்பாங்க. நீங்கள் அதிகாலை எழும்பி ஜெபம் பண்ணுறதை பார்த்தா தானே உங்கள் பிள்ளைகள் அதிகாலை எழும்புவாங்க. நீங்களும் சோம்பேறித்தனமாக படுத்திருந்தா உங்கள் பிள்ளைகளும் சோம்பேறியாக தானே இருக்கும். நீங்களும் மற்றவங்கள பற்றி தப்பாக பேசுனா அவங்களும் தப்பாக தானே பேசுவாங்க. நீங்கள் ஜெபிக்காமல் இருந்தால் அவங்களும் ஜெபிக்காமல் தானே இருப்பாங்க. நீங்கள் பைபிள் வாசிக்காமல் இருந்தால் அவங்களும் பைபிள் வாசிக்காமல் தானே இருப்பாங்க. நீ பைபிள் வாசி ஜெபம் பண்ணுன்னு சொன்னா how is it possible? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனம். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நல்ல வேர்ட் பை வேர்டா வாசிங்க மெதுவா. கிறிஸ்துவனுடைய அன்பு என்ன நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். ஆரம்பிக்கும் போது பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அப்படின்னா பிழைத்திருக்கிறது எங்களுக்காக பிழைத்திருக்காமல் யாருக்காக பிழைத்திருக்கணும்? அதே போலதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்ப்பாங்க. ஏசப்பாவை அன்பு கூறுறோன்னு சொன்னா ஒரே வேர்டில் சொல்றேன், சுயநலங்கிறது நமக்கு இருக்காது. என்ன இருக்காது? ஏசப்பாவுக்கு அன்பு இருந்ததுனால தானே அவர் தனக்காக மரிக்காமல் நமக்காக மரித்தார். அவருக்கு ஏதாவது சுயநலம் இருக்கா? ஏசப்பாவுடைய அன்பு உங்க மேல இருந்துச்சுன்னா, உண்மையான அன்பை நீங்க அவர் மேல வாஞ்சை அன்பு நேசம் இருந்துச்சுன்னா, நம்ம லைஃப்ல இந்த செல்ஃபிஷ்னஸ்ன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? இருக்கவே இருக்காது. எனக்கு சாப்பாட்டில் எனக்கு ஸ்பெஷல், எனக்கு தூக்கி சடால்லாம் டப்ப டப்பான்னு எடுத்து படான்னு வச்சுக்குவோம். சுயநலமான ஆட்கள் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏசப்பா அன்பு இருக்கிறேன், அன்பு கூறுறேன்ட்டு சுயநலமாகவே வாழ்கிறோம். என் பிள்ளைக்கு, எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் ஃபேமிலி, பொதுவாக ஜாலியாக இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லையா சொல்லுங்க. எனக்கெல்லாம் ஆண்டோட்ட அடிக்கடி நான் கேட்குற ஒன்று தான், எனக்கு மெயின் அந்த சுயங்கிறதே சாகட்டும் ஆண்டவரே அப்படின்னு தான் நான் கேட்பேன். மேக்ஸிமம் ஆண்டோட்ட ஒரு சின்ன ஜபம் பண்ணுவேன்னா அடிக்கடி செல்ஃபீஸாக மட்டும் இருந்தரவே கூடாது.
யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். எல்லாரும் என்கவுண்டரில் அடிச்சிடணும். நம்ம லைஃப்பில் என்ன இருக்கக்கூடாது, எல்லாம் சரியாப்பா. யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால், ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். நாங்கள் யாரெல்லாம்? பிதா, பரிசுத்த ஆவியானவர். நாங்கள் வந்து அவனோட வாசம். ஒருவன் என்னில் அன்பு கூறுகிறான்னு சொன்னா வசனத்தை கை கொள்றவனுக்கு தான் கர்த்தர் விடுவிப்பார். உண்மையான அவன் என்னிடத்துல வாஞ்சையா இருக்கிறபடி நான் அவனை விடுவிப்பேன். ஆலயத்தில் ஒரு வாஞ்ச, பிரகாரங்களில் வாஞ்ச, வசனத்தில் ஒரு வாஞ்ச, கட்டளையின் மீது ஒரு வாஞ்ச. ஆமே, அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு சகோதரனை பகைச்சிட்டு புரோஜனம் இல்லையே. சுயநலமாக இருக்கிறதுனால ஒரு புரோஜனம் இல்லையே. ஃபேமிலியில் சுயநலமாக இருக்கக்கூடாது, விட்டு கொடுத்துருவோம். அல்லேலூயா சொல்லுங்க. என்னில் அன்பு கூறுகிறான், என்னில் அன்பாக இருக்கிறான்னு சொல்லிட்டு வசனத்தையே கை கொள்ளாமல் இருந்தா நான் எப்படி அவனுக்கு நான் விடுதலை கொடுக்க முடியும்? நீ வசனத்தை கைக்கொள், நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். அப்படின்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நான் உன் கூட வருவேங்கிறாரு, உன் கூட உலாவுவேங்கிறாரு. அவர் வந்துட்டாருன்னா அப்புறம் நம்மளை விடுவிப்பாரா மாட்டாரா? அல்லேலூயா சொல்லுங்க. சரி, யோவான் 21 நீங்கள் பேதுருட்ட வந்து இயேசு கேட்குறார், பேதுருவே நீ என்ன அன்பா இருக்கிறாயா? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. பேதுருவே நீ என்ன நேசிக்கிறியா? அன்பா இருக்கியா? என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. நீ என்கிட்ட அன்பா இருக்கிறாயா? ஆண்டவரே அது உமக்கே தெரியும். இப்போ 18ஆம் வசனத்துக்கு பாருங்க. நீ இள வயதுள்ளவனா இருந்தபோது உன்னை நீயே அறையை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும்போது உன் கையை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு. இப்போ நான் சொல்கிறேன், ஏசப்பா மேலே நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உலகத்தின் மீது அன்பாக இருந்தா உலகம் உங்களை நடத்தும். ஏசப்பாவை நீங்கள் நேசிப்புகிறவர்களாக இருந்தால், அன்பு கூறுவர்கள் இருந்தால், ஆவியானவர் உங்களை நடத்துவார். அழகா இருக்குல்ல? நீ இள வயது உள்ளவனாக இருந்தாய், நீ இஷ்டத்துக்கு, ஆமாம் இஷ்டத்துக்கு போனேன், ஜாலியாக இருந்த, உன் இஷ்டம் உன் சித்தம், உனக்கு பிடிச்ச இடத்துக்கு போனேன், பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டேன், பிடிச்ச இடத்துல போனேன், போனேன், சாடுனேன், எல்லாம் செஞ்சேன். ஆனால் இப்போ நீ முதிர் வயதிலோன்னு ஆயிட்டா, நீ என்கிட்ட அன்பு கூறுகிறா, என்னை நேசிக்கிறா, என் ஆட்டை மேய்க்கிற, என் ஆட்டுக்குட்டியை மேய்க்கிற. ஆனால் இப்போ உனக்கு சொல்ல போகிறேன், நீ என்கிட்ட அன்பாக இருக்கிறபடின்னா உன் அறையை வேறொருவர் கட்டுவார். ஆவியானவர் உன்னை கட்டி உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு கொண்டு போவார். நான் சொல்கிறேன், நீங்கள் ஏசப்பா மேலே அன்பாக இருந்தால் உங்களை நடத்துறது யார் நடத்துவா? பரிசுத்தாவி. பரிசுத்தாவியானவர் நடத்தினா உங்களை கர்த்தர் விடுவிப்பார். அவன் என்னிடத்துல வாஞ்சையா இருக்கிறபடியா நான் அவனை விடுவிப்பேன். உங்களை யார் நடத்தணும்னு நீங்க விரும்புறீங்க? நம்ம இஷ்டத்துக்கு தான் மேக்சிமம் டைம் நம்ம லைஃப்ல ஓடுது. கரெக்டா? நீங்க கர்த்தர்ட்ட கேட்டு உங்களை கைடன்ஸ் முழுசும் ஆவியானவருடைய கைடன்ஸுக்கு கொடுங்க. உங்க விருப்பம் என்ன போட்டிருக்கு? 1 யோவான் 5:14-15. நீங்கள் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி செய்தால் அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார் என்று நீங்கள் அவர் மீது கொண்டிருக்கிற தைரியம். நீங்கள் எதை செய்தாலும் அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் நீங்கள் கேட்டவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீர்களே. அப்படித்தானே? கரெக்டா? சரி, அப்போது நம்ம ஆவியில் நடத்தப்பட்டால் நம்ம விருப்பம் கூட ஆவியானவருடைய கைடன்ஸாக இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன செய்யணும்? ஆவியில் நடத்தப்படணும். இல்லையிலே சொல்லுங்க. எத்தனை பேர் அதுக்கு ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? இப்ப எப்படி எல்லாம் விடுவிப்பார்? சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். அன்பு கூறுகிறவனை கர்த்தர் ஆபத்துல விடுவிப்பார்.
எரேமியா 15:21, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். 2 காரியத்தில் விடுவிக்கிறாராம். பொல்லாதவர்கள் கையிலையும் பலவந்தர் கைகளிலும் கர்த்தர் விடுவிக்கிறார். சங்கீதம் 144:10 சொல்லுகிறது, பொல்லாதவர்களின் பட்டயத்துக்கு கர்த்தர் என்னை தப்புவித்து என்னை விடுவிக்கிறார். உபாகம் 25:18 வாசிங்க. நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிறவன் பாளையத்தில் உள்ள பலவீரர்களை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. யார் இந்த பொல்லாதவர்களுடைய பட்டயம்? அமலேக்கின் ஆவி. இந்த பொல்லாத கைக்கு, அமலேக்கியரின் கைக்கு நம்மளை விடுவிக்கிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட அன்பு கூறும்போது அமலேக்கின் வல்லமைக்கு கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறார். கடைசி வேர்டு இதை மட்டும் சொல்லி முடிச்சிருவோன்னு. ஓசியா 13:14, அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதலின் கண்களுக்கு மறைவானதாயிருக்கும். பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் நம்மளை விடுவிக்கிறார். அல்லேலூயா. பல காரியத்தை நம்ம தொடர்ந்து தியானிப்போம். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம்.